நம்ம பேசுகிறோம். எப்படி சாப்பிடணும், இது சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனையெல்லாம் சரியாகும். கிட்னி ஃபெயிலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, உடம்புல உடம்பு நிறைய நீர் இருக்குது, வீக்கமாக இருக்குது உடம்பு, அது குறைக்கிறதுக்கு வழி இருக்கா? ஏன்னா இதை பல பேர் சாப்பிட்டு அனுபவித்து பிறகுதான் இதை கொடுத்துட்ருக்குது. வணக்கம், வாழ்க நலமுடன். ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் சிவசக்தி அம்மா. கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் ப்ரெஸ் காலனின்ற இடத்துல நம்ம ஆசிரமம் அமைஞ்சிருக்குது. அம்மா இன்றைக்கி ஒரு மூலிகையை பற்றி நம்ம பேசுகிறோம். எப்படி சாப்பிடணும், இது சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனையெல்லாம் சரியாகும். கீரையாக சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், சூப்பாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், துவையலாக சாப்பிட்டா என்ன பலன். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. கிட்னி ஃபெயிலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, உடம்பு நிறைய நீர் இருக்குது, வீக்கமாக இருக்குது உடம்பு, அது குறைக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்ட்டு நிறைய வகையில் ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்போது அந்த மாதிரி பிரச்சனையும் இதில் சரியாகும். கல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கல் கரைச்சி மருந்துன்னும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போது கல்லும் கரையும். பைல்ஸ் ரொம்ப ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இதை சூப்பாகவும் சாப்பிட்லாம். இல்லையா, வெறும் வயிற்றில் அதை மாத்திரமே போட்டு நல்லா அடித்து தண்ணி ஊற்றி அடித்து வடிகட்டி அதை குடிச்சிக்கலாம். 100 ml சாப்பிட்லாம். வாரத்தில் தொடர்ந்து சாப்பிட்டா நம்மளுக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்ட்டு நினைக்கிறவங்க ஒரு 2 நாள் கேப் விட்டுக்கலாம் வாரத்தில். ஆனால் எந்த பாதிப்பும் பெரிய அளவுக்கு இருக்கவே இருக்காது. வயிற்றில் கழிவுகள் இருந்தால் அதிகமாக மோஷன் அதிகமாக போகும். இந்த மாதிரி பெரிய பெரிய பாதிப்புகள்னால் எதுவுமே வராது. ஏன்னா இதுவும் ஒரு கீரை இனத்தை சேர்ந்தது தான். கீரை தான் இது, இல்லைங்களா? இதை சாப்பிட்டு அதாவது நைட்டில் நிறைய வாதம் இருக்குது, வாதத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்குது, வாதம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மூக்கரட்டை கீரை அவ்வளோ, குப்பைமேனி கீரை அவ்வளோ 2ஐயும் எடுத்துக்கிட்டு பாசி பருப்பு இதில் கூட்டு மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக சாப்பாடும் 3 மடங்கு அதிகமாக இந்த கூட்டம் வச்சு பிணைஞ்சி சாப்பிட்டா அடுத்த நாள் உடம்பு நல்லா ஃப்ரீயாக ஆகிடும். துவையலாகவும் சாப்பிட்லாம். துவையலாக சாப்பிடும்போது நம்ம சாப்பிட வேண்டிய அளவு நெல்லிக்கனி அளவு. முதல் சாப்பாட்டில் நம்ம அந்த அளவுக்கு வச்சு சாப்பிடணும். கீரையாக சாப்பிட்டாலும் அந்த அளவு தான். சூப்பாக சாப்பிடும்போது நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5, ஒரு பிடி கீரை, மூக்கரட்டை கீரை ஒரு பிடி போட்டுட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, ஒரு தக்காளி போட்டு நல்லா அடிச்சுட்டு ஊற்றி நல்லா நம்ம தேவைக்கேற்ப உப்பு இந்துப்பு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்துப்பு போட்டு 4 டம்ளரை 1 டம்ளராக வத்த காய வச்சு வெறும் வயிற்றில் குடிச்சிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வரும்போது இந்த கால் கிட்னி பாதிப்பு, கல்லீரல் மண்ணீரல் பாதிப்போ கிட்னி பாதிப்போ இல்லை, கால் வீக்கம் வரும் இல்லையா, இந்த வீக்கமெல்லாம் குறைஞ்சிடும். அதே போல் சிலருக்கு உடம்பே வீக்கமாக இருக்கும். இந்த உடம்பு வீக்கமும் குறைஞ்சிரும். காரணமே இருக்காது, என்னென்னவோ சாப்பிடுவோம் உடம்பு குறையிறதுக்கு, ஆனால் குறையாது. அதாவது நோய் ஒன்று இருந்து மருந்து ஒன்று சாப்பிட்டா அது சரியாகாது இல்லையா. அப்போ நம்ம இதை சாப்பிடும்போது 100% அதில் ரிசல்ட் தெரியும். மூக்கரட்டை கீரை அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். சிட்டியில் தான் கிடைக்காது, ஆனால் மற்ற இடத்துல எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். இல்லை பொடியாக சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறவங்க வேறு வழி இல்லாமல் அதை நிழலில் காய வச்சு அதை பவுடர் ஆக்கி, முடிஞ்ச வரையும் ஏதாவது நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய ஏதாவது உரல் இருந்தால் அதில் இடித்து அதை பவுடர் ஆக்கி அதில் நீங்கள் சலித்து வச்சுட்டு, வஸ்திரகாயம்னு சொல்லுவாங்க, அதாவது துணியில் சலிக்கணும். துணியில் சலித்து அதை எடுத்து நம்ம பக்குவப்படுத்தி வச்சு அதை காலையும் இரவும் சாப்பிட்டு வந்தால் அதுவும் அதே பலன் கொடுக்கும். ஆனால் எதுவுமே நம்ம ஒரு மருத்துவம் பண்ணும்போது அந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான். பொரியலாக பண்ணும்போதோ துவையலாக பண்ணும்போது நம்ம வேறு யூஸ் பண்ண மாட்டோம். அதே நம்ம கஷாயம் போட்டு சாப்பிட்றோம், இந்த சூப்பு போட்டு சாப்பிட்றோன்னும் போது அந்த வேராடம், சமுளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் தான். வேரோட நம்ம பிடுங்கி செய்யறதுக்கு பேர் சமுளம்னு சொல்லுவாங்க. இதில் பிங்க் கலரில் பூ பூக்கும். தெரியாதவங்க, கீரை மாதிரியே தான், நம்ம இதே மாதிரி கீரை இருக்கும், அதில் பிங்க் கலரில் பூ பூக்கும். சரிங்களா? இதை எல்லாரும் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ, இல்லை பாதிப்பே இல்லாதவங்க கூட வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு இதை சாப்பிட்டுட்டு வரலாம். சாப்பிட்டு எல்லோரும் பயனடைஞ்சு அக்கத்தில் பாதித்தவங்களுக்கும் சொல்லணும்.
சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். வாழ்க நலமுடன்.